செய்திகள் தொடர்கின்றன. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அண்ணா காலனி பகுதியில் 15 ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் இல்லாமல் பொதுமக்கள் சிரமமடைந்து வருவதாகவும் பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் குமரேசன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள நாவனிப்பட்டி ஊராட்சியைச் சேர்ந்த அண்ணா காலனி பகுதியில் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு அடிப்படை வசதிகளாக தெருவிளக்கு மற்றும் பாதைகள் இல்லாதனால் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் சுற்று சென்று தன் வீட்டுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு வருகின்றது. இது மட்டுமல்லாமல் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்கக்கூடிய இடமாகவும் வெப்ப காலங்களில் கழிவுநீர் இருக்கக்கூடிய இடமாகவும் இந்த பகுதி பார்க்கப்பட்டு வருகின்றது. பொதுவாக இந்த பகுதியில் பலமுறை கோரிக்கை மனுக்கள் கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது பொதுமக்களின் குற்றச்சாட்டாக பார்க்கப்பட்டு வருகின்றது. இந்த பகுதியைச் சேர்ந்த கேட்போம். அக்கா வணக்கம். இந்த பகுதியில் நீங்க எத்தனை வருஷமா குடியிருக்கீங்க? இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகளை நீங்க சந்திச்சுட்டு வரீங்க? நாங்கள் ஒரு 15 வருஷமா குடியிருக்கோம். ஒரு இது அத்தியாவசிய தேவைகளே இல்லை. வண்டி போகிற கூட ரொம்ப சிரமமா இருக்கு. மழை காலங்களில் ரொம்ப சிரமமா இருக்கு போறதுக்கு வர்றதுக்கு. தெருவிளக்குகள் கிடையாது. பாம்பு பூச்சிகள் அதிகமா இருக்கு. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து யாருமே வெளியே விட முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையை எல்லாரும் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கிராம சபை கூட்டங்கள் நடக்குது, உங்களுடைய ஸ்டாலின் திட்டம் நடக்குது. இந்த மாதிரி நடக்கக்கூடிய கவர்மெண்ட் நடக்கக்கூடிய திட்டங்கள்ல நீங்க ஏதாவது கோரிக்கை மனு விடுத்திருக்கீங்களா? அது சம்பந்தமா எதுவும் சொல்லியிருக்காங்களா? எத்தனை வருஷமா அந்த மாதிரி கோரிக்கை மனு கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் போன எலெக்ஷனில் கூட நாங்கள் சொல்லியிருந்தோம். அவங்க வந்து தெருவிளக்கெலாம் நாங்கள் போட்டு தரோம், அமைச்சு தரோம்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு கூட போனாங்க. அந்த இடம் கூட அளந்துட்டு போனாங்க. ஆனால் மற்றபடி எந்த ஒரு வசதியுமே அமைச்சு தரலை. அதாவது பொதுவாக கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் கேட்டு பலமுறை கோரிக்கை மனுக்கள் விடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றது பொதுமக்கள் குற்றச்சாட்டாக பார்க்கப்படுகின்றது. உடனடியாக இந்த பகுதிகளை சுத்தம் செய்ய வேண்டும், தெருவிளக்கு அமைக்க வேண்டும், தேங்கியுள்ள மழைநீர் மற்றும் கழிவுநீர்களை அகற்றம் செய்ய வேண்டும், தெருவிளக்கு அமைக்க வேண்டும் என்பது இந்த பகுதியின் கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கையாக பார்க்கப்பட்டு வருகின்றது. நியூஸ் 7 செய்திகளுக்காக மேலூர் செய்தியாளர் குமரேசன். குடியிருப்பு பகுதியில் செப்டிக்